நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. வாங்க உங்களுடைய ராசிக்கான முழு பலன்களை நீங்கள் பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள், கோச்சார கிரகங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனம் அப்படிங்கிறத செயல்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மீனராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஜென்ம சனியாக சனி பகவான் உள்ளே வந்துட்டார். இப்போ இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா வக்ரமாகிறார். மீனராசிக்குள்ளேயே உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ளே வக்ர நிலையில் இருக்கார். அப்போ ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னாடி இந்த மாதம் முழுவதும் கிட்டத்தட்ட நம்ம சனி வக்ரம் நிவர்த்தியாக வேண்டியும் ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா ஒரு முறைக்கு 4 முறை 5 முறை நிதானமாக யோசித்து முடிவெடுத்து செய்யுங்க. அப்படிங்கிறதான் கொடுக்குற பாயிண்ட். இந்த மாதத்தில் வருமானம் கொஞ்சம் அதிகரிக்கும், கேட்ட இடத்துலேருந்து பணம் வரும், வேலையில் ஒரு மாற்றம் வரும், பொருளாதார முன்னேற்றம் வரும். எங்கேயாவது கொடுத்து வச்ச காசு வரலை அப்படின்னு நினச்சிங்கன்னா தேடி கொடுப்பதற்கான சூழ்நிலை கிரகங்கள் வாய்ப்பளிக்கிறது. பேங்கில் போட்டு வச்சுருந்த பணம் வரல, இன்சூரன்ஸ் கட்டி வச்ச பணம் வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் அதற்கான ஒரு செயல்பாடை செயல்படுத்தக்கூடிய ஒரு மாற்றம். அதேபோல் குடும்பத்தில் ஒரு புரிதல் இல்லாத சூழ்நிலை வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாத காலமாக ரொம்ப ஒரு டிப்ரெஷனில் இருக்கும். எங்களுடைய பார்ட்னரை எங்களால் புரிஞ்சுக்கிற முடியல, எங்கள் பார்ட்னர் எங்களுக்கு நன்மை செய்கிறாங்களா அல்லது எங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கொடுக்காரா அப்படிங்கிறத எங்களால் அறிந்து கொள்ள முடியல அப்படின்னு கவலைப்பட்டீங்கன்னா உறுதியாக நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு ஒரு நட்போ அல்லது ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையோ இந்த மாதம் ஒரு அங்கீகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க, இவனால் புரிஞ்சுக்கல, இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க, எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் அப்படின்னு நீங்கள் வார்த்தைகளால் சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது ராசி பலன் மூலமாக கிரகங்கள் ரீதியாக இந்த மாத பலனில் உறுதியாக சொல்ல முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான பாக்கியம் உண்டு. தங்க நகை வாங்கன்னு ஆசைப்பட்றீங்களா? பணத்தை இப்படியா தங்க நகையில் போய் ஒரு முதலீடு செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சரியான காலகட்டம். தங்க நகைகள் உறுதியாக வாங்குவது மூலமாக உங்களுக்கு மாற்றம் உண்டு. இப்போ என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா அரசு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அரசாங்கத்துக்கு எதிராக எந்த ஒரு தகவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பரிமாறக்கூடாது என்பது உண்மை. உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுடைய ஒரு நிர்வாகத்திலேயோ அல்லது உங்களுடைய ஒரு கடையிலையோ எந்த இடத்துல உங்களுக்கு மேல் ஒரு அதிகாரிகள் இருக்காங்களோ அவங்க உங்களோட டாமினேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பதுக்கான சூழ்நிலை உருவாகும். அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகுது இல்லை ஆல்ரெடி இப்போ இருக்குன்னா நீங்கள் எனக்கு என்ன பண்ணணும், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு எனக்கு உங்களுடைய ராசி நட்சத்திரம் தாங்கள் எந்த ஊரிலிருந்து பேசுகிறீங்கிறத எனக்கு அனுப்பிவிடுங்க. நான் உங்களுக்கு அனுப்பிவிட்டு குறைஞ்ச ஒரு 3 நாளில் இந்த நிலைக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறதுக்கான வழிபாடை உறுதியாக எடுத்து தரேன். நீங்கள் அதை மனதார பண்ணும்போது உறுதியாக மாற்றம் உண்டு. ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தை தெளிவாக கேட்கணுன்னா உண்மையாகவே நீங்கள் என்ன பண்ணணும், அப்பாயின்மெண்ட் முதலே வாங்கிக்கிறணும். அப்பாயின்மெண்ட் வாங்கினப்புறம் தான் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? இது அடிப்படையாகவே என்னை நம்பி நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணுமேங்கிறக்காண்டி இந்த வழிபாடு சொல்லியிருக்கோம். ஓகேவா? சரி, இப்போ இந்த மாதத்தில் இன்னொரு விஷயம் நடக்கும். மறதி கொஞ்சம் அதிகமாகும். அப்போ தான் 2 முறை பண்ணுற விஷயம்னு சொல்லுவோம். அப்போ மறதி கொஞ்சம் அதிகமாகும். மறதிங்கன்னு வரும்பொழுது உறுதியாக என்ன பண்ணணும், உங்கள் மனசை அப்படியே டைவெர்ட் பண்ணிடணும். கோயிலில் போய் வழிபாடு செய்கிறது, பிடிச்ச நண்பர்கள் தோழர்களிடம் பேசுவது, அல்ல பெற்ற தாய் தகப்பனிடம் உரையாடுவது, சகோதர சகோதரிகளிடம் பேசுவது, கணவன் மனைவியிடம் பேசுவது, மனைவி கணவனிடம் பேசுவது, இப்படி வச்சு கரெக்டாக உங்களுக்கு பிடிச்ச நபர் யாருன்னு ஃபில்டர் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும். தற்காலிகமாக அடுத்தவர்களுடைய விஷயங்கள், அடுத்தவர்களுடைய செயல்பாடு பற்றி அதிகமாக யோசிக்கிறதோ அல்லது அவர்களுடைய விஷயங்களை போய் முன்கூட்டியே போய் தலையிடுவதையோ நம்மளுடைய மீனராசி என்பர்கள் தற்போதாவது நிறுத்தி கொண்டால் மீனராசி என்பர்களுக்கு கோச்சார கிரகங்கள் மாற்றத்தை முன்னெடுத்து உறுதியாக கொடுக்கும் என்பது உண்மை. தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் பார்த்துருக்கீங்க. இது பார்த்திங்கன்னா
உண்மையாகவே ஒவ்வொரு மாத பலன்களையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு 20% தான் இது வந்து ரியாலிட்டியாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கவனத்துக்குரிய விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு 20% தான். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு சொல்லி இருக்குது. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய லக்கண புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். லக்னம் என்ன புள்ளி சாரத்தில் வாங்கியிருக்கு, சாரநாதன் யார், அதே போல் தசாபுத்திநாதன் யார். இப்போ உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக நீங்கள் என்ன விஷயத்துக்காக எதிர்நோக்குறீங்களோ அந்த செயல்பாடுகள் நடக்குமா அல்லது வேறு எதுவும் தடைகள் ஏற்படுமா, இப்படிங்கிற அத்தனை விதமான விஷயங்களையும் உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளையும் மிக தெளிவாக கிட்டத்தட்ட இங்கிட்ட ஒரு 20% போக 80% செயல்பாடை நீங்கள் முழுசாக நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். அதே போல் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம கீழே போட்டிருக்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற அலுவலக பணியில் உள்ள ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க. அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேச முடியும். அப்போ உங்களுக்கு தெளிவான பதில்கள் சொல்ல முடியும். அதனால் ஃபோன் அட்டன் பண்ணுறது லேடியாக இருக்காங்களே, வேறு யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நம்ம ஸ்டாஃப் போட்டிருக்கோம். ஏன்னா தொடர்ந்து நம்ம வந்து ஜாதகம் பார்த்துருக்கும்போது கால்ஸ் நிறையா வருது. அப்போ நம்மளால் அட்டன் பண்ணி அந்த கால்ஸை ஃபாலோ பண்ண முடியல. அதுக்காண்டி தனிப்பட்ட பொருளில் கிளைண்ட்டை பார்க்கும்பொழுது, அதான் நீங்கள் என்கிட்ட பேசும்பொழுது என்னுடைய நம்பருக்கு வர்றதுக்கு முன்னாடி கம்பெனியில் ஃபாலோ பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேளுங்க. அவங்க தெளிவான உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். அதாவது கிட்டத்தட்ட இந்த நம்மளோட யூடியூப் சேனல் மூலமாக எல்லா ஊர்களிலிருந்தும், எல்லா மாநிலத்திலிருந்தும், எல்லா வெளிநாடுகளிலிருந்தும், அமெரிக்கா முதல் ஆஸ்திரேலியாவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, கர்நாடகாவிலேருந்து, இன்னும் விட்டு போன அத்தனை விதமான பகுதியிலிருந்தும், வெளிநாட்டில் இலங்கையெல்லாம் நிறைய நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நம்மகிட்ட பேசியிருக்காங்க. அப்படி இதெல்லாம் செயல்படுத்துவதற்கு இந்த பிரபஞ்சம் நான் உங்களிடம் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. அதேபோல் கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ், நல்ல விதமான கமெண்ட்ஸை கொடுங்க. நான் உங்களுடைய கமெண்ட்ஸை எதிர்பார்க்குறேன். ஓகேவா? அதே போல் நீங்கள் விருப்பப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.